السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، وأصلي وأسلم على سيد الأولين والآخرين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يمحق الله الربا ويربي الصدقات. صدق الله مولانا العلي العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான நேயர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான அருளையும் பாவ மன்னிப்பையும் நரக விடுதலையும் நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஒரு நல்ல காலத்தில், ஒரு நல்ல நேரத்தில் நாங்கள் எல்லாம் ஒரு நல்ல தினங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனையும் மன்னிப்பதற்காக வேண்டி, ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருளுக்கு பாத்திரமானவர்களாக ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் சங்கையான ரமலானை அடியார்களுக்கு தந்திருக்கின்றான். அடியார்கள் பகல் காலங்களிலே நோன்பு நோற்று, இரா காலங்களிலே சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் மூலமாக அதனுடைய இரவுகளை கழிப்பதன் ஊடாக அல்லாஹுடைய அன்பை, அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை மனிதன் பெற்றுக்கொள்ளுகின்றான். எனவேதான் உலகத்திலே அல்லாஹு தஆலா பலவிதமான நலவுகளை எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றான். அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்காக, அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக, அல்லாஹுடைய சுவர்க்கத்தை ஒவ்வொரு மனிதனும் அடைந்து கொள்வதற்காக அல்லாஹு தஆலா பல வழிகாட்டல்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார்: யா ரசூலல்லாஹ், சிறந்த விடயங்களை, ஹைரான விடயங்களை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துத்இமு தஆம், ஏழை மக்களுக்கு உணவளிப்பது, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, வஃஷு ஸலாம், ஸலாத்தை பரப்புவது, இது அல்லாஹுடைய அன்பை, அவனுடைய சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல கட்டங்களிலே நமக்கு சில விடயங்களை சொல்லித் தருகிறார்கள். மதீனா முனவராவுக்குள்ளே நபி அவர்கள் ஆரம்பமாக நுழைந்து மக்கள் மத்தியிலே பேசுகின்ற போது அவர்கள் சொன்ன விடயங்கள்: அஃஷு ஸலாம், நீங்கள் ஸலாத்தை பரப்புங்கள்; வதுத்இமு தஆம், நீங்கள் மக்களுக்கு பசியை போக்குவதற்கான உணவுகளை வழங்குங்கள்; வஸலுல் அர்ஹாம், குடும்பங்களை சேர்ந்து நடவுங்கள்; வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் இரவு நேரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது நீங்கள் அந்த இரா காலங்களிலே நின்று தொழுது வணங்குங்கள்; ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், நீங்கள் இவ்வாறு செய்கின்ற போது நிம்மதியான சுவர்க்கத்தை அடைந்து கொள்வீர்கள் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஆரம்ப உரையாக சொல்லுகின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நபியுடைய இந்த போதனைகளிலே மிக முக்கியமான ஒரு விடயம்தான் தஆமு தஆம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு வழிகாட்டலை நபி அவர்கள் தந்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பலவிதமான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். யாரை பார்த்தாலும் வருமானம் குறைந்தவர்களாக, போதிய தாராளமாக செலவழிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாகத்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். இந்த நேரத்திலே நாங்கள் அந்த மக்களை அணுகி அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய பசியை போக்குவதற்கான அந்த தேவைகளை போக்குகின்ற போது, நிவர்த்தி செய்து கொடுக்குகின்ற போது, அது பெரிய சவாபுகளையும் பெரிய நன்மைகளையும், அளப்பெரிய நன்மைகளையும் ஈட்டித்தரக்கூடிய ஒரு செயலாக அது அமைய பெற்றிருக்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா பல இடங்களிலே அந்த ஏழை மக்களுக்கு உணவளிக்கின்ற விடயங்களை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். எனவேதான் அல்லாஹு தஆலா சூரத்துல் பலதிலே சொல்லுகின்ற போது, நீங்கள் அகபா என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமா, நீங்கள் அந்த விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் ஏழை மக்களுக்கு உணவு கொடுங்கள், மிஸ்கீன்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதார நிலைமைகளை சீராக்கி கொடுங்கள். அவ்வாறு செய்கின்ற போது
அந்த அகபா என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்பதை அல்லாஹுடைய குர்ஆன் எங்களை பார்த்து சொல்லுகின்றது. அல்லாஹு தாலா சில மக்களை நரகத்திலே தள்ள செய்வான், நரகத்திலே போக வைப்பான். இந்த நேரத்திலே அந்த மக்கள் வந்து கேட்பார்கள், நாங்கள் ஏன் நரகம் செல்ல வேண்டும்? அப்பொழுது அந்த மக்கள் சொல்லுவார்கள், இவர்கள் எங்களை சதக்கா கொடுக்குமாறு ஏவவும் இல்லை, மிஸ்கீன், ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுங்கள், அவர்களுடைய பசியை போக்குவதற்குரிய வழிகளை செய்யுங்கள் என்ற தூண்டுதலை கூட இவர்கள் செய்யவில்லை. இதன் காரணமாக அவர்கள் நரகத்துக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது என்பதை குர்ஆன் எங்களை பார்த்து மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று நாம் பலவிதமான இஃப்தார்களும் பலவிதமான நிகழ்வுகளை நாங்கள் நடத்துகின்ற இந்த சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய திருமண வைபவமாக இருக்கலாம், எங்களுடைய அகீகா வைபவமாக இருக்கலாம், அல்லது இதர நண்பர்கள் என்ற அடிப்படையில் ஒன்று சேர்ந்து கெட் டுகெதர் என்ற இந்த ஒன்று கூடல்களாக இருக்கலாம். இவைகளெல்லாம் ஆடம்பரமான செலவுகளும் வீண் விரயங்களையும் அள்ளி வழங்குகின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். இந்த ஒரு திருமண வைபவத்தை எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக நடத்தி முடிக்கப்பட வேண்டிய திருமணங்கள் பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து பலவிதமான நிகழ்வுகளை ஒரு நாளிலே 2-3 மணித்தியாலத்துக்குள்ளே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் பல நாட்களாக நடைபெறுகின்ற மருதானை கீறுவதென்றும், பொன்பாக்க போவதென்றும், அல்லது மாப்பிள்ளை வீட்டார் வருவதென்றும், பெண் வீட்டார் போவதென்றும், இப்படி பலவிதமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி அதற்காக வேண்டிய ஹோல்கள் புக் பண்ணுவதும், அதற்காக வேண்டிய மண்டபங்களை விலை கொடுத்து ஏற்பாடு செய்வதும். எனவே இந்த செலவுகளை எல்லாம் நாங்கள் சுருக்கி நம்முடைய ஏழை எளிய மக்களை தேடி நாங்கள் அவர்களுடைய பசியை போக்குகின்ற நிலைமை ஏற்படுத்தி கொடுப்போமாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஹைறுகளையும் நனவுகளையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காண முடியும் என்பதை ஒவ்வொருவரும் அனுபவித்து பார்த்தால் விளங்கும். எனவே நான் கண்ணியமானவர்களே, இன்று வெளியிலே நாங்கள் பார்க்கின்ற போது நம்முடைய மக்கள், நம்முடைய சகோதரர்கள் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள் நிலைமை போய் பார்த்தால் நேற்று சமைத்த உணவுதான் 2 நாட்களாக அவர்கள் சமைத்து அந்த உணவை சூடாக்கி சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறார்கள். காலையிலே சாப்பிட்டால் பகல் சாப்பாடு சாப்பிட முடியாத, அல்லது பகலைக்கு சாப்பிட்டால் இரவு சாப்பாட்டை எடுத்துக்கொள்ள முடியாத எத்தனையோ வறுமை கோட்டிலே வாழுகின்ற மக்கள் நம் மத்தியிலே இருக்கத்தான் செய்கின்றார்கள். எனவேதான் நாங்கள் இந்த காலங்களில் நடத்துகின்ற ஆடம்பர இஃப்தார்களாக இருக்கலாம், ஆடம்பர நிகழ்வுகளாக இருக்கலாம், கூட்டாளிமார்கள் சேர்ந்து சஹர் ஏற்பாடு அல்லது முன்னேற ஏற்பாடு, தராவீஹ் ஏற்பாடு என்று இவ்வாறு ரோட்டிலும் கடற்கரைகளிலும் அல்லது தங்களுக்கு சொந்தமான காணிகளுக்குள்ளும் வளங்களுக்குள்ளும் இந்த கூத்தரிக்குகின்ற கும்மாளம் அடிக்குகின்ற இந்த விடயங்களை தவிர்த்து நாங்கள் பல பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள ஒரு 5 ஏழைகளுக்கு, ஒரு 10 ஏழைகளுக்கு நாங்கள் இந்த விடயங்களை உதவுமாக இருந்தால் அதன் மூலமாக அந்த மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி எங்களுக்காக துஆ செய்வார்களாக இருந்தால் அது ஒன்றே போதும். நாங்கள் சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு அது பெரிய ஒரு அமலாக அது அமையப்பெறுகிறது. ஆகவே அதற்குரிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக ஷஹ்ருன் முவாசாத் என்று சொல்லுகின்ற அடுத்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய, அவர் அடுத்தவருடைய பசியை தாகத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதமாக அல்லாஹு தாலா இந்த ரமலானை நமக்கு தந்திருக்கின்றான். ஆகவே இந்த ரமலானுடைய காலத்திலே நாங்கள் எப்படி பகலெல்லாம் நோன்பு தொற்று இராக்கானங்களிலே நின்று வணங்கி அல் குர்ஆன் ஷரீஃப்களை ஓதி இன்னும் பல நல்ல அமல்களை நாங்கள் ஈடுபடுகின்றோமோ, இதே போன்று ஏழை எளிய மக்களையும் தேடி சென்று எங்களால் முடியுமான உதவி ஒத்தாசைகளை செய்து நாங்கள் அதன் மூலமாக அவர்களுடைய உள்ளங்களை குளிரச் செய்வது இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கின்றது. ஏன் நாங்கள் எங்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்பங்களை நாங்கள் ஆராய்ச்சி செய்து பார்ப்போமாக இருந்தால் தன்னுடைய சகோதரன் கஷ்டத்தில் இருப்பான், தன்னுடைய சகோதரி கஷ்டத்தில் இருப்பாள். ஏன் எங்களை பெற்றுவளர்த்த தாய் தகப்பர்கள் நோயுற்று செலவழிக்க முடியாத நிலைமையிலே அவர்கள் பலவிதமான சிரமங்களோடு வாழக்கூடிய பெற்றோர்கள், சகோதரங்கள், சகோதரிகள், குடும்பத்தவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். எனவே அவர்களை எல்லாம் இனங்கண்டு நாங்கள் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே முதலாவது தேடி அந்த மக்களுடைய உள்ளங்களை குளிரச் செய்வது, அதே போன்று அதுக்கு அப்பால் நம்முடைய மஹல்லாவிலே, நம்முடைய ஊரிலே, நம்முடைய அயல் பாகத்திலே அல்லது நமக்கு கீழே வேலை செய்கின்ற தொழிலாளிகள், நமக்கு நாளாந்தம் நமக்காக உழைத்து தரக்கூடிய தொழிலாளிகள், அவர்களுடைய குடும்பத்தவர்கள் எல்லாம் எவ்வளவு சிரமத்தோடு
வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எனவே இவைகளை எல்லாம் அறிந்து நாங்கள் எங்களுடைய இந்த உதவி ஒத்தாசைகளை செய்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹு தாலா நமக்கு பெரிய ஹைறுகளை, நமக்கு பெரிய சவாபுகளை அல்லாஹு தாலா உண்டாக்கி தருவான். அதே போல நம்முடைய ஊரிலே எத்தீம் கானா, அதாவது சிறுவர் பராமரிப்பு நிலையம் இருக்கிறது, முதியோர் இல்லம் இருக்கிறது, பெண்கள் காப்பகம் இருக்கிறது, மதரசாக்கள் இருக்கிறது. இப்படி உலமாக்கள், முஅஜ்ஜின்கள், இமாம்கள் என்று இப்படி பல தரப்பட்ட மக்கள் நமக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியானவர்களை எல்லாம் இனங்கண்டு நம்முடைய வாழ்வாதார உதவிகளை செய்து அல்லாஹுடைய அன்பை மருளை பெற்ற நல்லடியார் கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.